World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக 15 டேஸ் வகுப்பு 15 நாள் தொடர் வகுப்பாக ஒரு பர்டிகுலர் தலைப்பை தேர்ந்தெடுத்து அதை பற்றிய முழுமையான தகவல்கள், பலன்கள், பரிகாரங்கள் இந்த மாதிரி நிறையா தலைப்புகளில் நான் வகுப்புகள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் இந்த ஏப்ரல் மாதம் நம்ம எந்த வகுப்பு படிக்க போகிறோன்னா பர்த் சீக்ரெட்ஸை பற்றி படிக்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் பர்த் சீக்ரெட்ஸ் தெரியாமல் இருப்பீங்க. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற பர்பஸ் ஆஃப் பர்த்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதாவது ஹவு டு ஃபைண்ட் பர்பஸ் ஆஃப் பர்த். அந்த பர்த் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சிட்டாலே வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க, அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு எடுக்கணும் அப்படிங்கிறத துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் இதை ஒரு பஞ்ச தந்திரங்கள் வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது என்ன சார் பஞ்ச தந்திரங்கள் அப்படின்னா, நம்முடைய பர்பஸ் ஆஃப் பர்த்தை பற்றி சொல்லக்கூடிய 5 சீக்ரெட்ஸ், 5 தந்திரங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன புள்ளி, அதுக்கப்புறம் மாந்தி, மூணாவது அதிக பாகை கிரகம், நாலாவது புஷ்கர நவாம்சம், 5 டிஎன்ஏ மரபணு ஜோதிடம். இந்த 5 விஷயம் தெரியாமல் ஜோதிடம் பார்க்கக்கூடாது. இந்த 5 விஷயத்துக்குள்ளே தான் நம்மளுடைய பிறப்பின் நோக்கம், பர்த் சீக்ரெட்டே இருக்குது. நீங்கள் நிறைய பேர் நிறையா டெக்னிக்ஸ் படிச்சிருப்பீங்க. சரி, எனக்கு ஜோதிடத்தில் பலன் சொல்ல தெரிலனாலும் இந்த 5 டெக்னிக்கை கற்றுக்கிட்டாலே நீங்கள் பலன் எப்படி எடுக்கிறது, அதுக்கு பரிகாரம் எப்படி எடுக்கிறதுன்னு துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வகுப்பை நான் எதுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, நிறைய பேர் நிறைய வகுப்பு படிச்சிருந்தாலும் ரொம்ப ஷார்ட்கட்டாக பலன் சொல்கிறதுக்கு தயக்கம் இல்லாமல் ஈஸியாக பலன் சொல்கிறதுக்கு ஒரு வகுப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வகுப்பை கண்டக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிறப்பின் நோக்கத்தையே பர்த் சீக்ரெட்டே சொல்லக்கூடியது இந்த 5 விஷயம்தான். இந்த 5 விஷயத்தை பயன்படுத்தி நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம முன் ஜென்மத்தில் என்ன மாதிரியான கர்மா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு இப்போ நம்ம என்ன பேலன்சிங்காக பரிகாரம் பண்ணணும், நம்ம இப்போ என்ன பிரச்சனையில் இருக்கோம், அந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணி ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில் நிரந்தரமாக வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த 5 விஷயத்தின் வழியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 5 விஷயமும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்குது. ஜோதிடத்தில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் படித்தாலும் இந்த 5 விஷயத்துக்குள்ளே தான் நம்முடைய பர்த் சீக்ரெட்ஸே இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் கரெக்டாக ஜாதகத்தில் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி, மோசமான ஜாதகமாக இருந்தாலும் அவங்கள ரெக்கவர் பண்ணி நம்ம வெளியில் அந்த பிரச்சனைலேருந்து கூட்டிகிட்டு வர முடியும். அந்த மாதிரியான அமைப்பை தான் நாம் இந்த 15 நாள் வகுப்பில் படிக்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ லக்ன புள்ளியை எப்படி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம், லக்ன புள்ளிக்கு எந்த மாதிரியான கான்செப்டில் பலன் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளிங்கிறது எப்படி எடுக்கிறோம், ஒரு ஜாதகத்தில் நமக்கு லக்ன புள்ளி எதில் விழுந்திருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு லக்ன புள்ளி விருச்சக லக்னம், எனக்கு லக்ன புள்ளி விழுந்திருக்கிறது விஷாகம் 4. சரிங்களா? அப்போலேருந்து எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிறப்பின் நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம். குரு யார் இந்த லக்னத்திற்கு? 2, 5 கூடையவன். அவர் எங்கே இருக்கார்னா, என்னோடய ஜாதகத்தில் குரு இருக்கிறது 10ல் இருக்கார். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களுடைய லக்ன புள்ளி என்ன கிரகம், அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்குறார், எந்த வீட்டில் இருக்கார், இதை வச்சு அவங்க பிறப்பின் நோக்கம் சொல்லிடலாம். அப்போ குரு சம்பந்தமான காரகத்துவத்தில் நான் இந்த ஜென்மத்தில் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிறப்பின் நோக்கம். 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 10ஆம் பாவத்தோட காரகத்துவத்தில் இயங்க வேண்டும். 2னா வாக்கு தொழில், 5னா ஜோதிடம், 10ங்கிறது தொழில்.
அப்போ அந்த பிறப்பின் நோக்கம் தெரிந்தனால தான் நான் ஜோதிடத்துக்குள்ளே வந்து இப்போ உங்களுக்குலாம் வகுப்பெடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கேன். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் அந்த பிறப்பின் நோக்கம் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக புரிஞ்சுக்க தெரியணும். இப்படி தான் லக்ன புள்ளியை வச்சு எடுக்கணும். அப்போ இதை எடுத்துட்டு இதில் அந்த லக்ன புள்ளி சொல்லக்கூடிய கிரகம் கெட்டு போயிருந்தாலோ அல்லது அந்த பாவம் கெட்டு போயிருந்தா நம்முடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும்? நிறையா பிரச்சனைகளை அனுபவித்து வாழ்க்கையில் கர்மாவாக கழிக்கிற மாதிரி இருக்கும். இதே அந்த கிரகம் நல்லா இருந்தால் நிறையா நன்மைகளை அனுபவித்து உங்களுடைய கர்மாவாக கழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எதன் மூலிமா நன்மை அனுபவிக்க போகிறோம், எதன் மூலிமா தீமை அனுபவிக்க போகிறாங்கிறது இந்த லக்ன புள்ளி தெளிவாக சொல்லுது. இது வெறும் பர்த் டைம் அந்த சீக்ரெட்ஸை மட்டும் சொல்கிறதில்ல, நம்முடைய 12 பாவத்தில் உள்ள எல்லா விஷயத்துலையும் இந்த லக்ன புள்ளியோடைய இன்வால்மெண்ட் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே வந்து எப்படி இருக்கும்? இந்த லக்ன புள்ளியோடைய இன்வால்மெண்ட் இருக்கும். அது எப்படி சார் அப்படின்னா, குரு அப்படின்னு வந்துட்டார். அப்போ அந்த குரு காரகத்துவ இன்வால்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடே கட்டுறீங்கன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் 4ஆம் பாவத்துக்குள்ளே எப்படி இன்வால்மெண்ட் இருக்குன்னு பார்க்கும்போது 4ஆம் பாவங்கிறது வீடு. அப்போ வீடு கட்டுறீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கும். லக்ன புள்ளி யாருக்கெல்லாம் குருவாக அமைஞ்சதோ அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் வந்துடும். அப்போ அந்த வீடு சம்மந்தப்பட்ட 4ஆம் பாவத்துலேயும் இதனுடைய தொடர்பு வந்து உங்களுக்கு அழகாக கிடைச்சிருது. அதே மாதிரி திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, திருமணம்னா மேரேஜ், ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க குருவோடைய நட்சத்திரத்தில் வருவாங்க, குருவோடைய ஆதிக்கத்தில் வருவாங்க, குருவோட லக்னத்தில் வருவாங்க, குருவோட ராசியில் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது குரு தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்படியும் உங்களோட அமைப்புகள் அமையும். அப்போ லக்ன புள்ளிங்கிற அமைப்பு இந்த மாதிரியான கான்செப்டில் தான் உங்களுக்கு வேலை செய்யும். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம அழகாக என்ன பண்ணலான்னா எடுத்துகிட்டே போகலாம். சரி, ரைட். இப்போ அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒரு உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா குருனா இனிப்புன்னு அர்த்தம். அப்போ 2ஆம் பாவத்துலேருந்து சொல்லும்போது உங்களுக்கு இனிப்பு நிறையா சாப்பிடுவீங்கன்னு சொல்லலாம். உங்கள் குடும்பத்தில் யாராவது ஆசிரியர் தொழில் பார்ப்பாங்க, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா குருனா ஆசிரியர் தொழில், பேங்க்கில் வேலை பார்க்குறது. இப்படி 12 பாவத்துக்கான பலன்களை இந்த லக்ன புள்ளிங்கிற ஒரு கிரகத்தை வச்சு அழகாக சொல்லலாம். இது நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்? கிரக வலிமையை அடிப்படையாக வைத்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எல்லா கான்செப்டுக்குமே கிரக வலிமை அப்படிங்கிறது முக்கியம். கிரக வலிமை மற்றும் பாவ வலிமை. ஸோ இது எப்படி எடுக்கிறதுனும் இந்த வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ இது நீங்கள் அழகாக வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு கான்செப்ட். ஓகே, ரைட். இப்போ இதுக்கு பரிகாரமாக எப்படி நாம் எடுக்கிறது, என்ன மாதிரி லக்ன புள்ளிக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் நிறையா பரிகாரங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்ன புள்ளி குருவாக வரனால நீங்கள் அதிகமாக சந்தனம் வச்சாலே உங்களுக்கு லக்ன புள்ளி இயங்கும். சந்தனம் டெய்லி வைங்க. சந்தனம் டெய்லியும் வச்சாலே லக்ன புள்ளி இயங்கும். அப்போ உங்கள் வாழ்வியல் பரிகாரமாக அதை நீங்கள் அழகாக என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது தாந்திரிக பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லக்ன புள்ளி குருவாக வருது. அப்போ குரு வந்து ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நிறையா விமானம் பயணம் பண்ணாலே இந்த லக்ன புள்ளி குருவாக அமைந்தவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிறைய விமானம் பயணம் பண்ணணும், பறவைகளுக்கு உணவு கொடுக்கணும். அதை தாந்திரிக பரிகாரமாக நீங்கள் செய்யணும். ரிவர்ஸ் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குரு ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் கெட்டு போயிருந்தால், லக்ன புள்ளி குருவாக இருந்து கெட்டு போயிருந்தால் எல்லோ கலர் ரிப்பனை கட் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. அப்படி கட் பண்ணி போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இனிப்பு சாப்பிட்றத விட்டுருங்க. இனிப்பு சாப்பிட்றத விட்டுறணும், எல்லோ கலர் ரிப்பனை கட் பண்ணி போடணும். இப்படி ரிவர்ஸாக நீங்கள் பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தான தர்ம பரிகாரமாக பார்த்தீங்கன்னா, குருனா நெய். அப்போ நெய் தானம் அதிகமாக செய்ய வேண்டும். சந்தனத்தை கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இப்படி நீங்கள் அழகாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லக்ன புள்ளி அமைஞ்சது வந்து 108 பாதங்களுக்கு உண்டான கோயில். 108 பாதங்களுக்கான கோயில்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ விசாகம் 4ஆம் பாதத்துக்கான கோயில் வந்து பார்த்திங்கன்னா, திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோயில் வரும். திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோயில். இப்போ உங்களுடைய லக்ன புள்ளி எந்த பாதத்தில் விழுகுதோ அந்த பாதத்துக்குன்னு தனியாக கோயில் இருக்குது. அப்போ உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை நீங்கள் அடையணுன்னா உங்களுடைய வாழ்நாளில் நம்முடைய இறப்பு வரத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்தால் தான் உங்கள் பிறப்பின் நோக்கம் அடைவதற்கான சூழ்நிலையே உங்களுக்கு உருவாகும். நான் என்னோடய வாழ்க்கையில்
பத்மநாப சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு. வகுப்பு அப்போல்லாம் குறைவாக எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வகுப்பு நிறைய எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னோடய நோக்கமே குரு. அப்போ பிறப்பின் நோக்கமே குருவாக இருக்கிறனால நான் எப்பயுமே வகுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தன்மைக்கு என்னோடய வாழ்க்கையை மாறுச்சு. அப்போ இந்த லக்னப்புள்ளி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம், தான தர்ம பரிகாரம், கோயில் பரிகாரத்தில் 108 பாதங்களுக்கான கோயில்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ நீங்கள் எல்லாருமே லக்னப்புள்ளியை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது, லக்னப்புள்ளி மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான கோயிலுக்கு போகணுங்கிறத 108 கோயில்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது லக்னப்புள்ளிக்கான கான்செப்ட். ரைட். அடுத்தது வந்து மாந்தி. மாந்திக்கு எப்படி எடுக்கிறது? ஸோ இப்போ லக்னப்புள்ளி பார்த்தோம். அடுத்தது மாந்தி. மாந்திக்கு எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாந்தினாலே இன்ஆக்டிவ் அப்படின்னு அர்த்தம். நம்மளை செயல்பட விடாமல் தடுப்பது அப்படின்னு அர்த்தம். ஆனால் மாந்திக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, மாந்தி நம்மளுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கான விஷயங்களை, நம்ம எதுக்காக இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கோம், என்ன மாதிரியான கர்மாவை நம்ம செஞ்சால், செயலை செஞ்சால் நம்மளுடைய கர்மா கழியுங்கிறத மாந்தி சொல்லும். அது மாந்தி எப்படி சொல்லுன்னா, மாந்தி நின்ற நட்சத்திரத்தை வச்சு எடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து என்னோடய ஜாதகத்தில் மாந்தி வந்து விருச்சிகத்தில் இருக்குது. அது வந்து கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது. கேட்டை நட்சத்திரம். அப்போ மாந்தி வந்து கேட்டையில் இருக்குன்னா, அப்போ அதோட அதிபதி யார்? புதன். அவர் இந்த லக்னத்துக்கு, நான் வந்து விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கேன். அப்போ லக்னத்தில் மாந்தி. லக்னத்துக்கு புதன் யார்? 8, 11 குடையவன். எனக்கு புதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? இந்த மாந்தி மூலியமாக பிறப்பின் நோக்கம் என்ன சொல்ல வருதுன்னா, புதன் சம்பந்தமான காரகத்துவத்தில் நீங்கள் சென்றால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். 8ஆம் பாவம் 11ஆம் பாவ காரகத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் இயக்கிக்கிட்டே இருந்தால் மாந்தியோட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடச்சி உங்கள் கர்மாவை ஈஸியாக கழிக்க முடியுங்கிறத மாந்தி சொல்லும். அப்போ மாந்தியோட விஷயத்துக்கு இப்படி தான் எடுக்கணும். அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான இயல்புகளையும் அது சொல்லும். அப்போ அதன்படி இதோடைய அதிபதி யார், அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு அப்படிங்கிறத வச்சு அழகாக எடுத்துடலாம். இப்படி உங்கள் பிறப்பின் நோக்கத்தை மட்டும் மாந்தி சொல்லாமல் எல்லா பாவங்களுக்கும் அதனுடைய தொடர்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். எப்படி தொடர்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு 6ஆம் பாவம் தொடர்பு எடுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, லக்னத்துக்கு 6ஆம் பாவம்னா 6ஆம் பாவங்கிறது கடன்னு சொல்கிறோம். 6ஆம் பாவங்கிறது கடன். அப்போ 6ஆம் பாவம் சம்மந்தமாக நீங்கள் ஒரு நன்மையை அனுபவித்தாலும் சரி, கெடுதல் அனுபவித்தாலும் புதனோட காரகத்துவத்தின் வழியாகவும் 8, 11ஆம் பாவத்தின் காரகத்துவத்தின் வழியாகவும் தான் உங்களுக்கு நடக்கும். புதனோட காரகத்துவம் 8, 11ஆம் பாவத்தின் காரகத்துவம் வழியாக தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்படி நாம் எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு உத்தியோகத்துக்கே போகிறீங்க அப்படின்னா, அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அந்த புதன் சார்ந்த நபர்களாக இருப்பாங்க. நான் முதல்ல வேலைக்கு போன கம்பெனியோட ஓனர் பேர் பார்த்தீங்கன்னா நாராயணன். அவ பாருங்கள், 6ஆம் பாவங்கிற உத்தியோகம். அப்போ அந்த புதன் சம்பந்தமான நாராயணன் பேர் கொண்டவர் அங்கே வந்துட்டாரா? அப்போ அந்த மாந்தியோட செயல்பாடு எல்லா பாவங்களுக்குமே செயல்படக்கூடிய அமைப்பை உங்களுக்கு உண்டு பண்ணும். ஸோ இதே வந்து இப்போ வேற ஒரு விஷயங்கள், இப்போ வந்து 11ஆம் பாவம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, 11ஆம் பாவத்தில் பணத்தை சேமிக்கிறதுக்கு லாபம் இருக்குது. அப்போ புதனோட காரகத்துவம் அப்படின்னா, நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்களோட வயசில் சின்னவங்க மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு நண்பராக வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாந்தியோட தொடர்பு 12 பாவத்தோடையும் கம்பேர் பண்ணி பலன் எடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அக்யூரஸியாக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை. எதன் மூலிமா பணம் கிடைக்கும், யார் மூலிமா நன்மை அனுபவிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ராக்கில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி போனீங்கனாலே நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியும். அப்படி தான் அந்த மாந்திக்கான விஷயத்தை நம்ம எடுக்கிறோம். அப்போ இதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இதில் வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், இந்த மாதிரி எல்லா பரிகாரமும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு எப்படி பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, மாந்தி தோஷத்திற்காக வாழ்வியல் பரிகாரமாக நம்ம செய்ய வேண்டியது, புதனாக வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடிய வெட்டியான்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள். புதன் வந்து மாந்தியோட அமைப்பில் புதன் சம்மந்தம் வந்தால் க்ரீன் கலரில் வஸ்திர தானம் வந்து யாருக்கு பண்ணணும்? வெட்டியான்களுக்கு நீங்கள் பண்ணணும். சரிங்களா? இது வந்து தான தர்ம பரிகாரமாக நீங்கள் செய்யுங்க. வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புதன் சம்மந்தம் வந்தால், புதன் சம்மந்தம்
வந்திருக்கனால வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறையா புத்தகங்களை வாங்கி வீட்டில் வைங்க. நிறையா புத்தகங்களை வாங்கி வீட்டில் வச்சு அந்த புத்தகங்களை படிக்கணும். படிச்சுக்கிட்டே இருக்கிறக்க அதனோட எனர்ஜி வந்து உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உங்களுக்கு ரிவர்ஸ் பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னா, புதனோட அமைப்புக்கு புதன் அப்படிங்கிறது வந்து புத்தகம். அப்போ புத்தகத்தை தலைகளாக படிக்கிறது அதுக்கு ஒரு ரிவர்ஸ் பரிகாரமாக இருக்கும். புத்தகத்தை தலைகளாக படிக்க வேண்டும், அது ரிவர்ஸ் பரிகாரமாக ஃபாலோ பண்ணுங்கள். அல்லது உங்களோட பெயரை நீங்கள் ரிவர்ஸில் எழுதுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு மாந்தி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரிவர்ஸ் பரிகாரமாக வேலை செய்யும். அந்த மாதிரி நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாந்திரிக பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னா, திருநங்கைகளுக்கு அடிக்கடி என்ன பண்ணணும், ஏதாவது புத்தகம் டொனேட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கி கொடுக்குற புத்தகத்தை அவங்க படிக்கணும். அந்த மாதிரி திருநங்கைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி பரிகாரங்களை வந்து நீங்கள் அழகாக பண்ணலாம். அப்போ இந்த மாந்திக்கும் வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம், தான தர்ம பரிகாரம் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கோயில் பரிகாரத்தில் என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாந்தி 27 நட்சத்திரம். இப்போ மாந்தி வந்து அஸ்வினியில் இருந்தால் என்ன கோயில், ரோகிணியில் இருந்தால் என்ன கோயில், மகத்தில் இருந்தால் என்ன கோயில்னு 27 ஸ்டார்ஸ்க்கு மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்கு என்ன கோயில் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாந்தி வந்து 12 பாவத்தில் நிற்கும். ஸோ லக்ன பாவத்தில் இருந்தால் என்ன டெம்பிள்ஸ், 2ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன டெம்பிள்ஸ் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது இல்லாமல் மாந்தியோடைய தன்மையை குறைத்து கொள்வதற்கான சிறப்பு கோயில்கள் என்ன, அப்படி தமிழ்நாட்டில் நார்த் இந்தியாவில் என்னென்ன கோயில்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். கோயில் பரிகாரத்தில் அந்த விஷயங்கள்லாம் படிக்க போகிறோம். இது வந்து மாந்தி சம்மந்தமான விஷயம். ரைட். அடுத்தது வந்து அதிக பாகை கிரகம். அதிக பாகை கிரகம் ஹையஸ்ட் டிகிரி பிளானட்னு சொல்லுவாங்க இதை. இப்போ இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ என்னுடைய ஜாதகத்தில் வந்து ஹையஸ்ட் டிகிரி யார் அப்படின்னா புதன் தான் ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குது. விருச்சிக லக்னம், எனக்கு புதன் தான் வந்து 27 டிகிரியில் இருக்குது. அப்போ அவர் தான் இருக்கிற கிரகத்திலே ஹையஸ்ட் டிகிரியாக இருக்காங்க. அப்போ என்ன சொல்லலான்னா, புதன் ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குது. புதன் யார் அப்படின்னா லக்னத்திற்கு 8, 11 கூடியவன் 11 இருக்குது. அப்போ மாந்திக்கு வந்த மாதிரி அதே தொடர்பு வருது. அப்போ என்ன சொல்லலாம், புதன் சம்பந்தமான காரகத்துவத்துக்குள்ளே தான் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அழகாக இயங்கிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு கிரகம் அதிக பாகை வாங்குதோ அந்த விஷயத்தை தேடி நீங்கள் ஓடவே தேவையில்லை. அது தானாக உங்கள் கைகளில் வந்து கிடச்சிரும். அசால்ட்டாக அந்த விஷயத்த பண்ணுவீங்க. இப்போ புதன் வந்து எனக்கு ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கா, ஒரு கட்டுரை எழுதுறது, ஒரு எழுத்து சம்மந்தமான விஷயம், ஒரு பேச சொன்னால் மணிக்கணக்கில் பேசிகிட்டே இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கு. எழுத சொன்னால் பக்கம் பக்கமாக எழுதக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கு. இல்லை எனக்கு சலிப்பே வராது, அசால்ட்டாக பண்ணிவிடுவேன். ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறதுனா 10 நிமிஷத்தில் நான் கண்டென்ட் ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ அந்தமான தன்மையை யார் கொடுக்குறாங்க, இந்த புதன் ஹையஸ்ட் டிகிரியில் இருக்கிறனால கொடுக்குறாங்க. அப்போ இதனோட தன்மை உங்களோட எல்லா பாவங்களுக்குமே செயல்படும். ஒவ்வொரு பாவத்திலையும் அந்த புதனோட அதிக பாகை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இதை எப்படி நாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 7ஆம் பாவம்னா மனைவினா, மனைவியும் ரொம்ப இன்டெலிஜென்சியாக இயங்கக்கூடிய ரொம்ப புத்திசாலியான மனைவி தான் கிடைப்பாங்க புதன் ஹையஸ்ட் டிகிரியாக இருந்தால். அப்போ அந்த ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய எல்லா பாவத்துக்குள்ளேயும் அதனோட தன்மையை பலனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு 10ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய தொழிலில் புதன் சம்பந்தமான ஆதிக்கம் உள்ளவர்கள், உங்களோட வயசில் சின்னவங்க, புதனோட லக்னத்தில் பிறந்தவங்க, புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புதனோட கர்ம பதிவில் பெற்றவங்க, இவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவங்களாக வருவாங்க. இப்படி 12 பாவங்களுக்கும் அது வேலை செய்யும். இப்போ நீங்கள் 12வது பாவங்கிறது வந்து விசா கிடைக்கிறது, வெளிநாடு போகிறதுன்னு அர்த்தம். அப்போ புதன் ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கிறவங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து நார்த் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், நார்த் ஈஸ்டில் என்ன கண்ட்ரி இருக்கோ அந்த கண்ட்ரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு அழகாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உலகத்திலேயே மிக சின்ன நாடுகள், ஏன்னா சின்ன பரப்பளவில் சின்ன நாடுகள்னு சொல்கிறோம். புதன்னா சின்னதுன்னு அர்த்தம். அப்போ அந்த சின்ன நாடுகளுக்கு போகக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். அப்போ அந்த மாதிரி அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ இது என்ன பண்ணும், 12 பாவத்துக்கும் அது எப்படி இயங்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும். இது வந்து ஹையஸ்ட் டிகிரி பிளானட்டாக நம்ம இயக்குறோம். இதுக்கும் வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம் நம்ம படிக்க போகிறோம். பொதுவாகவே ஹையஸ்ட் டிகிரி பிளானட்டாக யார் வராங்களோ அந்த கிரகத்தோடைய கலர் ட்ரெஸ்ஸை நீங்கள் அடிக்கடி அணியணும். இப்போ புதன் ஹையஸ்ட் டிகிரினா
பச்சை கலர் ட்ரெஸ்ஸை அடிக்கடி போடுங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இப்போ செவ்வாய் ஹையஸ்ட் டிகிரியாக இருந்தால் சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸை அதிகமாக போடணும். அப்போ அந்த மாதிரி அந்த கான்செப்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ வாழ்வியல் பரிகாரமாக கலர் மூலியமாக நீங்கள் அந்த ஹையஸ்ட் டிகிரியை ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்க. தாந்திரிக பரிகாரமாக என்ன பண்ணணும்? தாந்திரிக பரிகாரத்தில் இப்போ புதன் வந்து இப்போ எனக்கு ஹையஸ்ட் டிகிரியாக வந்துருச்சு. உங்களுக்கு சூரியன் ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கலாம், சனி ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கலாம். ஹையஸ்ட் டிகிரியாக எந்த கிரகம் வருதோ, ஹையஸ்ட் டிகிரியாக எந்த கிரகம் வருதோ அந்த கலர் சம்பந்தமான தாந்திரிக பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த கலர் சம்பந்தமான பொருட்களை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம். வாழ்வியல் பரிகாரமும் அதை செய்யலாம். அதேமாதிரி இந்த புதன் ஹையஸ்ட் டிகிரி, அதே மாதிரி சூரியன் ஹையஸ்ட் டிகிரி, சந்திரன் ஹையஸ்ட் டிகிரி, இப்படி ஹையஸ்ட் டிகிரியாக வரும்போது என்ன பண்ணணும்னா, அந்த கிரகத்தோடைய உணவுப் பொருளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் புதன் வந்து ஹையஸ்ட் டிகிரினா பச்சைப்பயிறு தானியத்தை அதிகமாக சாப்பிடுங்க. குரு ஹையஸ்ட் டிகிரினா கொண்டக்கடலை வேர்க்கடலை அதிகமாக சாப்பிடுங்க. சந்திரன் ஹையஸ்ட் டிகிரினா பால் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி நாம் என்ன பண்ணிக்கணும், அந்த ஹையஸ்ட் டிகிரி உணவை அதிகமாக எடுத்துக்கொள்வதே ஒரு வகையில் தாந்திரிக பரிகாரம் தான். ஓகே, அடுத்து ரிவர்ஸ் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹையஸ்ட் டிகிரியாக இருந்தாலும் அந்த கிரகம் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் கெட்டு போயிருச்சு அப்படின்னா அதான் கிரக வலிமை பாவ வலிமையை சொல்லிக் கொடுப்பேன். அப்போ ஹையஸ்ட் டிகிரியாக இருந்தாலும் அந்த கிரகம் ஏதாவது ஒரு விதத்தில் கெட்டு போயிருச்சு அப்படின்னா என்ன செய்கிறது? அப்போ அந்த கலர் ரிப்பனை கட் பண்ணி போடணும். இப்போ வந்து ஹையஸ்ட் டிகிரியாக இருந்து அந்த கிரகம் கெட்டு போகும்போது என்ன பண்ணணும், அந்த கலர் ரிப்பனை கட் பண்ணி போடுங்க. அந்த கிரகத்தோட கிழமையில் அதுக்கப்புறம் ஹோரையில் கட் பண்ணி போடணும். அப்படி நாம் இந்த கான்செப்டை வந்து அழகாக எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்கும்போது நமக்கு அது கரெக்டாக வேலை செய்யும். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது, இதுக்கு என்ன மாதிரி கோயில் படிக்க போகிறோம் அப்படின்னா, டோட்டலாக 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்களில் யார் ஹையஸ்ட் டிகிரியாக வராங்களோ அவங்களுடைய எனர்ஜி உள்ள கோயில்களுக்கு போகணும். அவங்களுடைய எனர்ஜி உள்ள கோயில்களுக்கு போகணும். அப்படி போகும்போது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அவங்க சந்திப்பாங்க. அது என்னென்ன மாதிரியான கோயில்களுக்கு போகணுங்கிறத உங்களுக்கு வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதன் வந்து ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா என்ன பண்ணலாம், புதனோட எனர்ஜி இருக்கக்கூடிய கோயில் காஞ்சிபுரத்தில் பச்சை வர்ண பெருமாள் இருக்கார். அந்த கோயிலுக்கு அடிக்கடி போகும்போது இந்த கிரகத்தோட கதிர்வீச்சு மிக அதிகமாக வேலை செய்யும். இல்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய திருவன்காடு புதன் ஸ்தலத்துக்கு போகலாம். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஸ்பெஷலான அந்த கிரகத்தோடைய கதிர்வீச்சு அதிகம் விழக்கூடிய கோயில்கள் இருக்குது. அது ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கக்கூடிய கிரகத்துக்கான கோயிலாக அது போகணும். அதையும் உங்களுக்கு ஸ்பெஷல் டிப்ஸாக பரிகாரமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, ரைட். அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா புஷ்கரண வம்சம். புஷ்கரண வம்சங்கிறது ரொம்ப அருமையான ஒரு யோகம். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் புஷ்கரண வம்சத்தில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து புஷ்கரண வம்சத்தில் ராகு இருக்கார். ரிஷக லக்னம், ராகு பூராடம் 3ஆம் பாதத்தில் இருக்குது. சரிங்களா? புஷ்கரண வம்சத்தில் எனக்கு ராகு வந்து பூராடம் 3ஆம் பாதத்தில் இருக்குது. இது என்ன அமைப்புனா, ராகு கிரகத்தோட காரகத்துவங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும். அதுக்கப்புறம் ராகு நிற்கக்கூடிய பாவம் என்னவோ அந்த பாவத்துக்கு நன்மை நடக்கும். இதே வந்து உங்களுக்கு சனி புஷ்கரமாக இருந்தால் சனியோடைய சொந்த வீடுகள் என்னவோ அந்த பாவத்தின் வழியாகவும் சனியோடைய கிரக காரகத்தின் வழியாகவும் நன்மை நடக்கும். அப்போ இந்த புஷ்கரண வம்சங்கிறது எவ்வளோ பிரச்சனைகள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த கிரகத்தை கெட்டியாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தையும் சொல்லி உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும், உங்கள் 12 பாவத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லும். அப்போ புஷ்கரண வம்சத்தில் ஒரு கிரகம் இருக்குது. அதேமாதிரி இதுக்கு முன்னாடி படித்த அதிக பாகையில் ஒரு கிரகம் இருக்குன்னா அதிக பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அந்த கிரகத்தோட காரகத்துவத்தில் முன் ஜென்மத்தில் நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணியிருப்பீங்க. இப்போ புதன் ஹையஸ்ட் டிகிரியாக ஒருத்தருங்க வருதுன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு இலவசமாக டியூஷன் எடுத்துருக்கலாம். அதனால் உங்களுக்கு புதன் ஹையஸ்ட் டிகிரியாக வந்திருக்கு. நிறைய பேருக்கு புத்தகங்கள் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு எழுது பொருட்கள் நிறைய வாங்கி கொடுத்துருக்கலாம். அதன் காரணமாக புண்ணியம் நிறையா இருக்கிறதுனால புதன் ஹையஸ்ட் டிகிரியாக வந்திருக்கு. அப்படி நம்ம இந்த கான்செப்டை எடுக்கணும்.
இந்த எல்லா கான்செப்ட்டுக்கும் முன் ஜென்மத்தில் நீங்கள் என்னவா இருந்தீங்க, அதனால் இது எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? அப்படி நம்ம இந்த கான்செப்ட் எடுக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ இந்த புஷ்கர நவாம்சத்தில் ராகு இருக்குன்னா, ராகு சம்பந்தமான கிரக காரகத்துவத்தில் நீங்கள் நிறையா நன்மைகளை செஞ்சுருக்கீங்க, புண்ணியம் நிறையா பண்ணியிருக்கீங்க. அதன் காரணமாக உங்களுக்கு இந்த புஷ்கர நவாம்சம் வந்திருக்கு. அப்போ புண்ணியம் நிறையா பண்ணி அதில் நிறையா பாவமே பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் இந்த புஷ்கர நவாம்சத்தில் உட்காந்துருக்கு. அதனால் இந்த கிரகம் வலிமையாக வந்திருக்கு. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வாழ்க்கை ஃபுல்லாக அந்த 12 பாவத்துக்கும் ஆக்டிவேட் ஆகும். அதனோட தன்மை உங்களுக்கு செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு இப்போ புஷ்கர நவாம்சத்தில் ராகு இருந்தால் வீடோ காரோ வாங்குறாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும், இந்த 4ஆம் பாவத்தில் வீடு கார் அமையுதுன்னா பிரம்மாண்டமாக அமையும். ஏன்னா ராகுங்கிறது பிரம்மாண்டமாக காரும் வீடும் கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். ராகு புஷ்கரத்தில் இருந்தால் அந்த கிரகம் புஷ்கரத்தில் இருக்கக்கூடிய தன்மை 12 பாவத்துக்கும் அதனுடைய பிரதிபலிப்பை கொடுக்கும். சரிங்களா? அதேமாதிரி ஒரு 11ஆம் பாவம்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்நிய மொழி பேசக்கூடிய நண்பர்கள் ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. அந்நிய மொழி, அந்நிய பாஷை, அந்நிய மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நாம் இந்த கான்செப்டை எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த குரு வந்து ஒரு பிரம்மாண்டமான குருவாக இருப்பார், அல்லது வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர். ராகுனாலே முஸ்லீம், அப்போ முஸ்லீம் மதத்தை சார்ந்தவரை நீங்கள் குருவாக எடுப்பீங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு 8ஆம் பாவத்தில் ஒரு சர்ஜரி பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல் இருக்குன்னா, அங்கே ஒரு டாக்டர் வராருன்னா, ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்த டாக்டர் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவார். அல்லது ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர், அந்நிய மாநிலத்தை சேர்ந்தவர், வெளிநாட்டை சேர்ந்தவர் யாராவது உங்களுக்கு இக்கட்டான சூழலில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு ராகு புஷ்கரம் வாங்கியிருக்கனால ராகுவோட காரகத்துவங்கள், ராகுவோட பாவம் தன்மை இந்த 12 பாவங்களுக்கும் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி கொடுக்குங்கிறத நம்ம ஃபுல்லாகவே எப்படி பலன் எடுக்குங்கிறத ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். இதனால் முன்ஜென்ம கர்மா என்ன இருந்தது, அப்போ இந்த ஜென்மத்தில் இந்த புஷ்கர நவாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கணுங்கிறதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இது கூட நம்ம என்னென்ன பரிகாரம் படிக்க போகிறோன்னா, இதுலேயும் வாழ்வியல் பரிகாரம் படிக்க போகிறோம். அப்போ ராகு வந்து உங்களுக்கு புஷ்கர நவாம்சம் வாங்கியிருந்தால் வாழ்வியல் பரிகாரமாக டெய்லியும் என்ன பண்ணுங்கள், வேறு லாங்குவேஜ் நியூஸ் பேப்பரை படிங்க. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க. சரிங்களா? ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், தெலுங்கு கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், வேறு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 2 லாங்குவேஜாவது கற்று வச்சுக்கணும். அது ராகு புஷ்கரத்துக்கு பரிகாரம். சரிங்களா? குரான் படிக்கிறது ஒரு பரிகாரமாகிடும். அடுத்து தாந்திரிக பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணணும், தாந்திரிக பரிகாரங்கிறது ராகுவோடைய அமைப்பு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், பாம்புவோடைய ஃபோட்டோ, ராகுனா பாம்புவோடைய ஃபோட்டோ அல்லது பாம்பு சட்டைன்னு சொல்லுவாங்க, அதை உங்கள் கூட வச்சுக்கணும். பாம்பு சட்டையை தாயத்தாக பண்ணி உங்கள் கழுத்தில் மாட்டிக்கலாம், உங்கள் கையில் மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. அல்லது கோமேதகம் ரிங்கு, நிலத்தத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய ஜெம்ஸ்டோன் கோமேதகத்தை நீங்கள் போட்டுக்கலாம். எந்த கிரகம் புஷ்கரமாக இருக்கோ அந்த கிரகத்துடைய நவரத்னத்தை பயன்படுத்துகிற ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். அப்போ அந்த கிரகத்தோட கதிர்வீச்சை தந்திரமாக நீங்கள் இயக்கிறதுக்கு ஜெம்ஸ்டோன் யூஸ் ஆகும். அப்போ புஷ்கரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட ஜெம்ஸ்டோன் போடுறது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யும். ஓகே, அடுத்தது வந்து ரிவர்ஸ் பரிகாரம்னா, அது புஷ்கரத்தில் இருந்து ஒரு வேளை கிரக வலிமை ரீதியாக முடக்கில் லாக் ஆகியிருந்ததுன்னா அது வேலை செய்யாது. அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், முடக்க நிவர்த்தி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன மாதிரி ரிவர்ஸ் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் ரிப்பனை கட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் ராகு காலத்தில் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் மௌன விரதம் இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்குது, அதை முடக்கி வைக்கணும். சரிங்களா? அப்போ தான் புஷ்கர நவாம்சத்தோட நெகட்டிவ் தன்மை, அந்த பாசிட்டிவ் தன்மை கொடுக்காமல் கெடுக்கிறத நம்ம தடுத்து நிறுத்த முடியும். ஸோ அடுத்தது என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, தான தர்ம பரிகாரத்தில் ராகு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே, ராகுங்கிறது இடியாப்பத்தை குறிக்கும். அப்போ இடியாப்பத்தை யாருக்காவது தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்நிய மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, முஸ்லீம் இனத்தவருக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. இப்போ அவங்க ரம்லான் பண்டிகைலாம் கொண்டாடுறாங்க, அதுக்கு அந்த மசூதிக்கு ஏதாவது டொனேட் பண்ணுங்கள். மசூதியில் வந்து இந்த மாதிரி உணவு அன்னதானம்லாம் போடுவாங்க, அதுக்கு நீங்கள் எதாவது டொனேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். சரிங்களா? இது வந்து ரெகுலராக படிக்கக்கூடிய பரிகாரம். ஸ்பெஷலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, புஷ்கர நவாம்சம் 9 கிரகத்தில் யார் புஷ்கரம் அடைஞ்சிருக்காங்களோ அந்த கிரகத்தோட கதிர்வீச்சை இன்னும் அதிகப்படுத்தியதுக்கு கோயில் போக போகிறோம். இது எல்லாமே வித்தியாசமான கோயிலாக இருக்கும். அதிக பாகைக்கு 9 கிரகங்களுக்கு வித்தியாசமான கோயில், புஷ்கர நவாம்சம் அடைஞ்சிருந்தால் அதுக்கு வித்தியாசமான கோயில். அதுக்கப்புறம்
புஷ்கர நவாம்ச கிரகத்தை இயக்கிறதுக்கு புஷ்கரணியில் குளிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு ராசிக்கு உண்டான புஷ்கரணி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை நான் சொல்ல போகிறேன். இப்போ யாருக்கெல்லாம் சுவாதி 4ஆம் பாதத்துலேயோ அல்லது விஷாகம் 2ஆம் பாதத்தில் கிரகம் இருந்தால் அவங்களுக்கு இந்த கிரகம் வந்து துலாம் ராசியில் இருக்கும். அப்போ துலாம் ராசிக்கான புஷ்கரணி என்ன தெரியுங்களா? காவேரி. அப்போ நீங்கள் காவேரியில் போய் அடிக்கடி குளிச்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த புஷ்கர நவாம்சம் சூப்பராக வேலை செய்யும். அப்போ அது எப்போ குளிக்கணும், எந்த காலகட்டத்தில் குளிக்கணும்னு சொல்லுவேன். அந்த டைமில் நீங்கள் போய் குளிக்கணும். அது வகுப்பில் உங்களுக்கு சிறப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரி, இப்போ மேஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கங்கை வரும். மேஷத்தில் ஏதாவது உங்களுக்கு புஷ்கர நவாம்சத்தில் கிரகம் இருந்தால் கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்தால் அந்த புஷ்கர நவாம்சம் வேலை செய்யும். அப்போ அந்த 9 கிரகத்துக்கு உண்டான சிறப்பு கோயில்களும் எந்த புஷ்கரணியில் எந்த நதியில் போய் குளிக்கணும்னு சொல்லி 12 ராசிகளுக்கும் 12 விதமான நதிகள் இருக்குது. அதை உங்களுக்கு வகுப்பில் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது வந்து ஃபைனலாக நாம் இந்த வகுப்பில் என்ன படிப்போம்னா டிஎன்ஏ. டிஎன்ஏங்கிறது நம்மளுடைய கர்ம பதிவை சொல்லும். டிஎன்ஏங்கிறது என்னென்னா நம்மளுடைய கர்ம பதிவு. நீங்கள் போன ஜென்மத்தில் என்னென்ன பாவம் புண்ணியம் பண்ணீங்க அப்படிங்கிற கர்மாக்கெல்லாம் போய் கார்மிக் ரெக்கார்ட்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ அந்த கார்மிக் ரெக்கார்ட்ஸை பற்றி சொல்கிறது தான் டிஎன்ஏ. இதை கர்ம பதிவுன்னு சொல்லுவாங்க. கர்ம பதிவுங்கிறது கார்மிக் ரெக்கார்ட்ஸ். இந்த கார்மிக் ரெக்கார்ட்ஸ் அடிப்படையாக வச்சு தான் நமக்கு எல்லா விதமான பலன்களும் நடக்கும். அப்போ அந்த கார்மிக் ரெக்கார்ட்ஸுங்கிறது நம்ம எந்த கிரகத்தின் காரகத்துவத்தின் வழியாக புண்ணியம் பண்ணியிருக்கோம், பாவம் பண்ணியிருக்கோம், எது நமக்கு வரமாக செயல்பட போகுது, சாபமாக செயல்பட போகுதுங்கிறத சொல்கிறது தான் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ கான்செப்டை வச்சு லக்ன புள்ளிக்கும் டிஎன்ஏ எடுக்கலாம், மாந்திக்கு டிஎன்ஏ எடுக்கலாம், அதுக்கப்புறம் அதிக பாகை கிரகம், புஷ்கர நவாம்சம், இது எல்லாத்துக்குமே டிஎன்ஏ எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 12 பாவங்களுக்கும் டிஎன்ஏ எடுக்க முடியும். ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பன்னெண்டு பாவத்துக்கும் நம்ம எடுக்க முடியும். இப்போ என்னோடய ஜாதகம் வந்து விருச்சக லக்னம், 5ஆம் அதிபதி குரு வந்து எனக்கு மகத்தில் இருக்கார். இப்போ 5ஆம் பாவத்தை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட டிஎன்ஏ யாருன்னு பார்க்கணும். டிஎன்ஏ வந்து சந்திரன். அப்போ இதை வச்சு என்ன சொல்லலாம், எனக்கு குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது பெண் தெய்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் பெண் தெய்வம்? சந்திரன் வந்து பெண் கிரகம், சந்திரன் வந்தனால பெண் தெய்வமாக இருக்கும். நீர்நிலை பக்கத்தில் குலதெய்வம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 5ஆம் பாவத்தோட அத்தனை பலன்களும் இந்த டிஎன்ஏ கிரகத்தை வச்சு நீங்கள் சொல்ல முடியும். அப்போ அந்த டிஎன்ஏ கான்செப்டை முழுமையாக இந்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற அருமையாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் டிஎன்ஏ பாவத்தையும் இதில் நம்ம எடுக்க முடியும். சந்திரன் யார்? 9ஆம் அதிபதி 12. எனக்கு சந்திரன் வந்து 12 இருக்கார். அப்போ என்ன சொல்லலாம், 9ஆம் அதிபதி 12 அப்படிங்கும்போது இப்போ இதுக்கு அழகாக பரிகாரம் எடுக்கலாம். குழந்தை பாக்கியம் வேணும், நல்லா வந்து தாத்தாவோட சொத்து கிடைக்கணும், பூர்வ புண்ணியம் நல்லா வரணும்னா வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலே இவங்களுக்கு 5ஆம் பாவம் சூப்பராக இயங்கும். ஏன்னா 5ஆம் பாவத்தோட டிஎன்ஏவே 9, 12 வரனால இப்படி 12 பாவத்துக்கும் நம்ம இந்த டிஎன்ஏ கான்செப்டை அப்ளை பண்ணுவோம். துல்லியமாக தொழில் எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுடைய வருமானம் எதுலேருந்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். லாபம் எதுலேருந்து கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். திருமண வாழ்க்கையில் மனைவி எப்படிப்பட்ட மனைவியாக வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி எல்லா கான்செப்டும் எடுக்கலாம். உங்களுக்கு வீடு எப்படிப்பட்ட அமைப்பில் அமையும், உங்களோட முயற்சி எப்படி அமைச்சுக்கணும், இது எல்லாமே இந்த டிஎன்ஏ கான்செப்ட் மூலிமா டிஎன்ஏ கிரகத்தையும் டிஎன்ஏ பாவத்தையும் வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி 12 பாவங்களுக்கும் டிஎன்ஏ கான்செப்ட் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன் இதை எடுக்கணும்னா இதன் மூலமாக தான் உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை தெரிஞ்சுக்க முடியும். போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன மாதிரி கர்மாவை சுமந்து வந்திருக்கீங்க, அப்போ இப்போ என்ன மாதிரி நோக்கத்துக்கு பிறந்திருக்கீங்க, அப்போ என்னவான செயல்பாடுகளை செஞ்சு உங்களோட கர்மாவை நீங்கள் கழிக்க முடியுங்கிறத இந்த டிஎன்ஏ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஎன்ஏக்கும் உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம், தான தர்ம பரிகாரம், எல்லா பரிகாரங்களும் சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், எனக்கு 5ஆம் பாவத்தோட டிஎன்ஏ சந்திரன் வந்துருச்சு. அப்போ என்ன சொல்லலாம் வாழ்வியல் பரிகாரமாக? சந்திரனாலே என்ன, தண்ணி ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும், தண்ணி நிறையா குடிக்கணும்.
இதான் வாழ்வியல் பரிகாரம். தாந்திரிக பரிகாரமாக என்ன சொல்லலாம்? கடலில், அருவியில், நதியில் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் அடிக்கடி குளிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்கள் கர்மம் என்னாகும்? கழிஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பரிகாரமாக என்ன பண்ணணும்? சந்திரன் ஒருவேளை உங்களுக்கு டிஎன்ஏ கிரகமாக வந்து கெட்டு போயிருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாட்டர் பாட்டிலை உடைக்கணும். வாட்டர் பாட்டிலை உடைச்சி போடுறது அது ஒரு ரிவர்ஸ் பரிகாரமாக எடுத்துக்கலாம். அல்லது ஒயிட் கலர் ரிப்பனை கட் பண்ணி போடலாம். ஓகே. அடுத்தது தான தர்ம பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்திரன் வந்துட்டாலே அது 5ஆம் பாவத்துக்கு சந்திரனாக வரும்போது அன்னதானம் வந்து உங்கள் குலதெய்வ கோயிலில் பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான பரிகாரங்களையும் நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட்லையும் அப்ளை பண்ணி எடுக்கலாம். 12 பாவத்துக்கும் இந்த டிஎன்ஏ கான்செப்ட் அப்ளை பண்ணி எடுக்க முடியும். இதுக்கு ஸ்பெஷலாக கோயில்கள் இருக்குது. இந்த டிஎன்ஏ கான்செப்ட்டுக்கு 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் டிஎன்ஏ இருக்குங்களா? அப்போ இந்த 27 நட்சத்திரத்துக்கும் டிஎன்ஏ எனர்ஜிக்குன்னு கோயில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஸ்வினின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏ சூரியன். அப்போ அதுக்கு ஒரு கோயில் இருக்குது. சரிங்களா? அதுக்கு ஒரு கோயிலுக்கு போகணும். இதுக்கு என்ன கோயிலுக்கு போகணுன்னா, கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். அப்போ யாருக்காவது அஸ்வினியில் கிரகம் இருந்து அது சூரியனோட கர்மப்பதிவு பெற்றிருக்கனால அதுக்கு பரிகாரமாக கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். ஸோ இப்படி நாம் இந்த பரிகாரங்களை மிக அழகாக எடுக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அப்போ இந்த டிஎன்ஏ மூலிமா டிஎன்ஏ எனர்ஜிக்கு 27 டெம்பிள்ஸ், இது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்ச தந்திரங்களை ஒருத்தர் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜாதகத்தை வச்சு அழகாக பலன் சொல்லிட்டு போகலாம். வேறு எந்த கான்செப்ட்டும் பார்க்க தேவையில்லை. இந்த பஞ்ச தந்திரங்களையும் கிரக வலிமை, பாவ வலிமை படித்தாலே நீங்கள் துல்லியமாக 200% துல்லியமாக பலன் சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அது ஜாதகத்தை போட்டு இந்த 5 விஷயத்தையும் ஒரு ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணால் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத அதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த 5 விஷயங்களையும் இந்த வகுப்பில் படிக்கக்கூடிய 100 மாணவர்களாக இருந்தாலும் எல்லாருடைய ஜாதகத்தையும் வகுப்பில் போட்டு இந்த 5 விஷயங்களையும் உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி உங்கள் பிறப்பின் நோக்கம் என்ன, வாழ்க்கையில் எப்படிலாம் அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சுக்கணும், வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணால் நீங்கள் ஜெயிப்பீங்கிறத வகுப்பில் உங்களுக்கு இலவசமாக பார்த்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா கிளாஸ்லேயுமே இந்த 15 நாள் வகுப்பில் எல்லா மாணவருடைய ஜாதகத்தையும் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வகுப்புலையும் இந்த 5 விஷயங்களை அப்ளை பண்ணி சொல்ல போகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து 108 கோயில்கள் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நிறையா கோயில் விஷயங்களும் நார்மல் வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், இந்த 5 விஷயத்துக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இது ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும். இது பஞ்சதந்திர வகுப்பு. இந்த பஞ்ச தந்திரங்களையும் கற்றுக்கிட்டாலே என்ன கிடைக்கும்? பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்க்கையில் நிரந்தர வெற்றி பெற முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய லைஃப்பில் இந்த 5 விஷயத்தையும் நான் அப்ளை பண்ணி நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கேன். அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் இதை சொல்லிக் கொடுக்குறேன். இது ஒரு மாபெரும் வகுப்பு, 15 டேஸ் வகுப்பு. தினமும் 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும். டவுட் செஷனும் அந்த வகுப்பில் வைப்பேன். அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் கிளாஸாக உங்களோட ஜாதகத்தை போட்டு தான் எல்லா மாணவர்களும் சொல்ல போகிறேன். 100 மாணவர்கள் இருந்தாலும் 100 பேரோட ஜாதகமும் வகுப்பில் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வகுப்பு வந்து எப்போ நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி இந்த வகுப்பு நடைபெறுது. 21 ஏப்ரல் மாதம் 21/4/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த வகுப்பு ஆரம்பிக்குது. டெய்லியும் ஈவினிங் 5:30 PM to 7 PM வரைக்கும் நடக்கும். 15 டேஸ் தொடர் வகுப்பு. சரிங்களா? இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த பஞ்ச தந்திரங்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் நிச்சயமாக அடையலாம். அந்த நம்பிக்கையோடு இந்த வகுப்பில் கலந்து கொண்டு நிச்சயமாக நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு போகலாம். ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த 21ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய பஞ்ச தந்திரங்கள் வகுப்பில் சந்திக்கிறேன். இதில் கலந்து கொண்டு உங்கள் பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்க்கையில் நிரந்தர வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.